இன்று நாகர்கோவில் மாவட்டம் அல்லது கன்னியாகுமரி மாவட்டம் சட்ட ஒழுங்கிலே சிறப்படைந்து கொண்டிருக்கிறது. நீரளவே ஆகுமா நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு என்பார்கள். அந்த அவ்வை சொன்ன மொழிக்கு ஒப்பாக தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக நான் பேசி பார்த்ததில்லை. இன்று காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு பிறகு இன்று காவல்துறையும் வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறது, வாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பல்வேறு நிகழ்ச்சிகளை பத்திரிகை செய்திகளில் பார்க்கிற பொழுது காவல்துறையும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுகிறது என்பது உர்ஜிதமாக இருக்கிறது. அவர்களும் தொடர்ந்து புத்தகங்களை வாங்கி வாசிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறைக்கு தனி கேம்ப் அமைத்து அங்கு நூல்களை வாங்கி கொடுத்து அவர்களையும் வாசிக்க செய்து அவர்களையும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கிறது. இதுதாங்க ஒரு தலைவனின் அடையாளம். இப்படிப்பட்ட தலைவரால் தான் சிறந்த சமூகம் உருவாகும். மாவட்ட காவல் கண்காணிப்புடைய வருகையால் எங்களுடைய குறிஞ்சி நிலம் சார் குளிர்ச்சியாக இருக்கிறது, முல்லை நிலம் முக மலர்ச்சியோடு இருக்கிறது, மருத நிலம் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறது, நெய்தல் நிலம் நிகழ்ச்சியோடு இருக்கிறது. எனவே அத்தனை சட்ட ஒழுங்கையும் நிலைநாட்டி நால்வகை நிலத்தையும் பாதுகாத்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு எங்களது குமரி மாவட்ட மக்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு உங்களை முன்னுரையாற்றி சிறப்பு செய்ய வருகை தருமாறு அன்போடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கற்க கசடர் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறது வள்ளுவம். நூல் பழக்கல் அப்படி சொல்றது நம்ம ஔவையார். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடலுக்கு எப்படி உடல் பயிற்சி தேவையோ அது போல இந்த மனதிற்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தக வாசிப்பு தான் நமக்கு அப்படி ஒரு பயிற்சியை கொடுக்கும்னு சொல்றது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்கார். மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நூலகம் ஒரு ஊர்ல திறந்தா அந்த நூலகத்தினால 10 சிறைச்சாலைகள் வந்து மூடப்படும் சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்றார். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ஊர்ல நூலகம் இருக்கும். யாருன்னா ஒரு ஆள் சொல்ல முடியுமா, நூலகம் போன ஒரு ஆள் வந்து எங்க இருக்கு உங்க நூலகம்? ஊர்ல எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நூலகம் இருக்கும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நூலகம் உங்க ஊர்ல வந்து ஊருக்கு மத்தியில இருக்கு. என் ஊர்ல வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சுட்டாங்க நூலகத்தை. அது ஏதோ வேண்டத்தகாத ஒரு பில்டிங் மாதிரி அந்த நூலகத்தை எடுத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலம் சென்ஸ்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ மொபைல் போன்லாம் இல்லாதது. அப்போ வந்து மொபைல் போன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நூலகம் வந்து போனோம்னா வருடத்துக்கு ஒரு சந்தா தொகை கட்டணும், வருஷத்துக்கு ஒரு பணம் கட்டணும். 15 நாள் தான் ஒரு புத்தகத்தை வச்சிருக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு புத்தகத்தை எடுக்கும் போது நமக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். ஒரு புத்தகத்தை எடுக்கும் போதே பொறுப்பும் சேர்ந்து வந்துடும். 15 நாளுக்குள்ள அந்த புத்தகத்தை படிச்சுட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம மேல ஒரு பொறுப்பு வர்றதுனால அந்த புத்தகத்தை வந்து கட்டாயமா வாசிப்போம். வாசிச்சு நம்ம உடனடியே திருப்பி கொடுப்போம். இது வந்து நூலகம் நமக்கு கொடுத்தது. பட் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாண்ட் காலகட்டம். இன்ஸ்டாண்ட் காலகட்டம் ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ஸ்ல வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாமே 30 செகண்ட்ஸ் தான் வாசிப்போம். 30 செகண்ட்ஸ் தான். அதை மீறி நம்ம வந்து வாசிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது. எல்லாமே உடனே நடக்கும். ஸோ அப்படிதான் வந்து இன்றைய காலகட்டம், இன்றைய இளம் தலைமுறையினர் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதனாலதான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்வது, நூலகம் செல்வது சாலவும் நன்று. நிச்சயம் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி கண்டிப்பா நூலகம் செல்லணும். நூலகம் செல்வது மூலமாக எப்படி ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுப்பது என்பது நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அது மூலமாக ஒரு சிறந்த புத்தகங்களை வந்து நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஏன் வந்து புத்தகத்தை படிக்கணும்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம். பட் மனசை பத்தி யாருமே கவலைப்படுறது கிடையாது. அந்த மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வேணும்னு சொல்லிட்டு யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஏன் புத்தகம் படிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி வரும்? ஒரு புத்தகம் படிக்கும் போது நம்மளோட மனநிலையும் சரி நம்மளோட உடல்நிலையும் சரி ரெண்டுமே ஒரு புள்ளியில் இணையும். அப்போ இந்த உலகத்தை சுத்தி நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றதே நமக்கு தெரியாது. ஒரு மெய் மறந்து அந்த புத்தகத்துக்குள்ள போயிடுவோம்.
அந்த புத்தகத்துக்குள்ள போன பிறகு அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு மனசு வந்து ஒரு ஒருங்கிணைந்து அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது மனசு ஒருங்கிணையும் போது ஒரு சிந்தனை திறன் வரும். அந்த சிந்தனை திறன் வர எப்படி இருக்குன்னா, நம்மள விரிவடைந்த ஒரு சிந்தனை திறன். அது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு குறுகிய சிந்தனை இருந்திருக்கும். ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு விரிவான ஒரு சிந்தனை திறன் உருவாகும். அந்த விரிவான ஒரு சிந்தனை திறன் உருவாகும் போது இது வரைக்கும் நம்ம பார்த்த உலகம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த புத்தகத்தை படித்த பிறகு பார்க்கின்ற உலகம் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ அறியும் போது சரி நம்ம இவ்வளவு நாள் இந்த விஷயத்த தெரியாம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம அறியாமலே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இந்த மனிதர்களை வந்து பார்ப்பது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். நீங்க ஒரு கல்யாண்ஜி வந்து சொல்லியிருப்பாரு, எழுத்து கூட்டியாவது மனிதர்களை வாசித்து விடுகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த எழுத்துக்கூட்டியாவது மனிதர்களை வாசித்து விடுகிறேன்னு சொல்றது வந்து மனிதர்கள் கிடையாது. அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது மனிதர்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் அந்த கதாபாத்திரங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ அதுக்கு சொல்ற மாதிரி புத்தகத்தை படிக்கும் போது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். அதனால வந்து புத்தகத்தை படியுங்க. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு முழுமையா ஆக்குற ஒரு விஷயம்ன்றதுன்னா புத்தகம் தான். ஏன் வந்து சொல்றேன்னா, ஒரு புத்தகம் வந்து உங்க முன்னாடி இருக்க ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நீங்கள் யார், அந்த கேள்விக்கு வந்து விடை வேணும்னா நீங்க புத்தகத்தை படிக்கணும். அப்போ நீங்க ஒரு முழுமையான ஒரு மனுஷனா மாறணும்னா கண்டிப்பா புத்தகம் படிக்கணும். ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கும் போது கண்ணாடி காட்டுற மாதிரி உங்களோட பாசிட்டிவ் என்ன, உங்களோட நெகட்டிவ் என்ன, உங்களோட நல்ல விஷயங்கள் என்ன, ஒரு கெட்ட விஷயங்கள் என்ன. இது வரைக்கும் நீங்க தீய எண்ணங்கள் வந்து நல்ல விஷயங்களா நினைச்சிருப்பீங்க. இல்ல இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள்ன்றது உங்களுக்கு சுட்டி காட்டுறது வந்து ஒரு கண்ணாடி போல உங்களை பிரதிபலிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் மட்டும்தான். ஸோ நீங்க ஒரு முழுமையான மனிதர்களா மாறணும்னா கண்டிப்பா புத்தக வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். மூன்றாவது விஷயம் என்னன்னா, சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து ஒரு பெருவெள்ளமா மாறதுன்றது நீருக்கு மட்டுமில்ல, புத்தகத்திற்கு கூட. நிறைய விஷயங்கள் நீங்க படிப்பீங்க, நிறைய விஷயங்கள், நிறைய வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வந்து உலுக்கி இருக்கும். உலகத்தை மாற்றும் மிகப்பெரிய ஆயுதம் கல்வின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கார். அப்படி சொல்ற அந்த ஒரு வாக்கியம் இந்த உலகத்தை வந்து சேஞ்ச் பண்ணுதுன்னா, அவன் ஒவ்வொரு வாக்கியமும் வந்து நீங்க படிக்கும் போது அதை வந்து குறிப்பெடுத்து வச்சுங்க. அதோட இது மதிப்புன்றது இப்ப தெரியாது. பட் நீங்க உங்களோட வருங்கால சந்ததியினருக்கு, உங்க மகன்களுக்கோ உங்க மகள்களுக்கோ சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய அறிவியல் ஒரு புதையல் சொல்றான். அந்த புதையல் வந்து நீங்க வந்து குறிப்பு எடுத்து ஒரு நோட் பண்ணி வச்சிங்க. அதுதான் வந்து உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய சொத்தா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பாரதியார் வந்து நீங்க இறக்கும் போது அவங்க மகள்களை கூப்பிட்டு சொல்றாரு, அன்பு மகன்களே மகள்களே, உங்களுக்கு வந்து நான் பெரிய சொத்து உங்களுக்காக சேர்த்து வைக்கல, ஆனா இது எல்லாத்தை விட பெரிய சொத்தாக புத்தகங்களை சேர்த்து வைத்துள்ளேன். இந்த புத்தகங்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்தை உங்களுக்கு காட்டும் சொல்லிட்டு தான் பாரதியார் இறக்கம் தருவாயில் கூட சொல்றார். ஸோ அந்த அளவுக்கு புத்தகம் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்னோட சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். அங்க சென்னையில வந்து வருஷம் பொங்கல் அப்போ ஒரு புக் ஃபேர் நடக்கும். எங்க அப்பா வந்து புத்தக ஃபேருக்கு வந்து பஸ் ஏறி போயிடுவாரு. அவருக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி, இந்த குடிமை பணி எதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. பட் ஆனால் போய் புத்தகம் வாங்கிட்டு வருவாரு. நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஐஏஎஸ் ஆவது எப்படி, குடிமை பணி தேர்வில் தேர்வு பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எங்க அப்பா வந்து அந்த நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த சின்ன வயசுல வந்து அந்த புத்தகங்கள் வாங்கிட்டு வந்து வைக்க வைக்க என்னை அறியாம வந்து அந்த புத்தகத்து மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தீப்பொறி எங்கேருந்து வருதுன்னா இந்த புத்தகங்கள்ல தான் வருது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க உங்க மகன்களுக்கு வந்து செல்போன் வாங்கி கொடுக்கலாம், பைக் வாங்கி கொடுக்கலாம், கார் வாங்கி கொடுக்கலாம். இதனால ஒரு தாக்கமும் ஏற்படாது அவங்க வாழ்க்கையில. நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொரு வீட்டிலையும் நிச்சயமாக ஒரு லைப்ரரி இருக்கணும், ஒரு நூலகம் இருக்கணும். நூலகம் என்பது ஒரு இன்றியமையாதது வாழ்க்கையில. திரும்பவும் சொல்றது, புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டாம், புத்தகத்தை ஃபர்ஸ்ட் வாங்குங்கள். அந்த புத்தகம் வாங்குவது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இல்லைனாலும் கண்டிப்பா உங்களோட உங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து கண்டிப்பா அது பயனுள்ள விஷயமா இருக்கும். அதனால நிச்சயமா சொல்வது, கண்டிப்பா உங்க மகன்களையோ உங்க மகள்களையோ இந்த புத்தக ஃபேருக்கு கொண்டுட்டு வாங்க. ஜஸ்ட் அவங்க புத்தகங்களை பார்க்கும்போது ஒரு அவங்களுக்கு அறியாம ஒரு கண்டிப்பா இந்த உலகத்தை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. செகண்ட் வந்து புத்தகத்தை வாங்குவாங்க. அவங்களுக்கு அறியாமலே கண்டிப்பா அந்த புத்தக வாசிப்பு திறன் அவங்களுக்குள்ள ஏற்படும். நிச்சயமாக உங்க மகள்களை இந்த புத்தக ஃபேருக்கு கொண்டுட்டு வரணும். கடைசியா வந்து ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி இந்த காலம் என்ற ஆழ்கடல்ல வந்து நம்ம நீந்தி
இந்த வெற்றிகரமான வாழ்க்கை என்ற துறைமுகத்தை அடைவதற்கு வந்து கலங்கரை விளக்கமாக இருப்பவை வந்து புத்தக வாசிப்பு. இந்த கலங்கரை விளக்கத்தை இந்த எஸ்எல்பி பள்ளியில் அமைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னோட வணக்கங்களும். மீண்டும் ஒரு முறை சொல்வது, நீங்கள் உங்கள் மகள்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம், நல்ல புத்தகங்களை சேர்த்து வையுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் அவர்கள் பெரிய கட்டத்தை அடைவார்கள், வெற்றி பாதைக்கு திரும்புவார்கள். நன்றி, வணக்கம்.